நானும் உங்கள் சீர்காழி 360. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா பரணி மெஸ்ஸில் தாங்க இருக்கோம். வந்து பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருக்குமாங்க. அதனால் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. அண்ணன் கடையில் வந்து அந்த பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா, மசாலாவோட சேர்ந்து வேற மாதிரி இருக்குமா. அதுவும் பாஸ்மதி ரைஸில் தரமாக போட்டிருக்காங்களாம். பாருங்க இந்த கறிலாம் எந்த மாதிரி குக் பண்ணியிருக்காங்க பாருங்க. வேற லெவலில் அப்படியே பொல அப்படி கொட்டுதுங்க. அங்கே பாருங்க. இந்த கிரேவியை தொட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். செம்மையாக குக் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த முட்டை, இந்த கிரேவி பீஸ் வச்சுக்கோங்க பாருங்க. காம்பினேஷன் வேற மாதிரி இருக்குது. இந்த கிரேவியோட பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். சத்தியமா சொல்றேன், சென்னை பிரியாணி கூட இந்த மாதிரி இருக்காது. ஆனால் நல்லா இருக்கு. சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா இருக்கு. இந்த கிரேவி இருக்குல்ல, இந்த கிரேவி வந்து ஃபுல்லாக போட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கு. பாருங்க ரைஸ்ல எந்த மாதிரி இருக்கு பாருங்க. பாருங்க பீஸ் சாப்பிட்டா குக் ஆகிருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க. இந்த மாதிரி குழப்பி அடிச்சோம்னா எந்த சாப்பாடும் அடிச்ச முடியாது. இருக்கு. இந்த பிரியாணினால இந்த மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த சாப்பாட்டோட கரெக்டாக மிக்சிங் இருக்கணும். அப்போதான் இந்த பிரியாணி அழகா இருக்கும், சாப்பிடவும் வேற லெவலாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த பிரியாணி. அதுமே பிரியாணியில் ரைஸ் அதிகமாக இருக்கு, பீஸ் அதிகமாக இருக்கு. தரமாக சாப்பிடலாம். நீங்களும் மங்கமடம் சீர்காழி பூம்பார் திருவேங்கட சைடு பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அண்ணன் பரணி கடை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சீர்காழி 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து எந்த ஹோட்டலில் ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் சொல்லுங்கள், அதுவும் பண்ணிடுவோம். கரெக்டாக பாய் பாய்.